Redmi Note 10 Pro versus Narzo 30 Pro. ஸோ போன வீடியோவில் நம்ம Redmi Note 9 Pro Maxையும் X7ஐயும் கம்பேர் பண்ணியிருந்தோம், Realme X7ம். இப்போ நம்ம கம்பேர் பண்ண இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே அந்த ரெண்டு ஃபோன்ஸோட பீட்டா வெர்ஷன் மாதிரி. ஸோ வாங்க டக்குன்னு பார்க்கலாம். நம்ம இன்டர்னல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து Realme Narzo 30 Pro இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா MediaTekோட Dimensity 800U ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ LPDDR4X RAM, UFS 2.1 ஸ்டோரேஜ். ஸோ இதே Redmi Note 10 Pro, இதை நான் 9 நீங்கள் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க, இந்த மாறி குழப்பிடுறேன் நான். ஸோ Redmi Note 10 Pro இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Snapdragon 732G கொடுத்துருக்காங்க, LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிமிக்கான ஒரு விஷயம் தான். இதில் வந்து ரியல்மியில் வந்து 5G சப்போர்ட் இருக்குது, ரெட்மியில் கிடையாது. ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் 5G சப்போர்ட் வைஸ்லேயும் கிளியராக இங்கே ரியல்மி இருக்குது. பட் எவ்வளோ பர்சன்ட்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஜஸ்ட் 5% பக்கம் இருக்கும். நீங்கள் டெய்லி யூஸில் உங்களால் நோட்டீஸே பண்ண முடியாது. பட் ஸ்டில் அது எக்ஸ்ட்ரா போகிறது பெட்டர் தானடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, ஸ்பாய்லர் அலர்ட், இந்த இதில் ரெட்மி தான் ஜெயிக்க போகுது. போன கம்பேரிசன்லேயும் ரெட்மி தான் ஜெயிச்சது. என்னென்னு பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா ப்ராசஸர் வைஸ் கிளியராக இங்கே ரியல்மி ஜெயித்தாலும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஸ்டில் இங்கே நமக்கு ரியல்மிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா Narzo 30 Proவில் ஒரு 6.45 அந்த இன்ச் பக்கத்தில் வந்து அந்த ஒரு டீசெண்டான ஒரு சைஸில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் 120Hz IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 180Hz டச் சாம்பிளிங் ரேட் இதெல்லாம் இருக்குது. இதே நம்ம Redmi Note 10 Pro ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு அதே சிமிலரான ஒரு சைஸில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் 120Hz பட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz LCDயாக 120Hz AMOLED வந்துருச்சு. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பஞ்சாயத்தில் ரெண்டுத்துலேயுமே ஒரே ரெஃப்ரெஷ் ரேட் தான். பட் LCD vs AMOLED, அஃப்கோர்ஸ் AMOLED தாங்க ஜெயிக்கும். ரொம்பவே சிமிலரான ப்ரைஸ். ஸோ AMOLEDக்கு தான் ஈஸியாக யாரானாலும் போகலாம். ஸோ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5G முக்கியமாக AMOLED முக்கியமானு கேட்டிங்க, AMOLED டிஸ்பிளே முக்கியமானு கேட்டிங்கன்னா கிளியரான AMOLED தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு உங்கள் ஃபோனோட மெயின் பார்ட்டி டிஸ்பிளே தாங்க, அது நல்லா இருந்தால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேமராவுக்கு போவோம். கேமராவில் கம்பேர் பண்ண எதுவுமே இல்லை. Narzo 30 Pro இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 48MP சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஜென்ரேஷன் நாங்கள் வெளியும் சொல்லலை, இருந்துட்டு போட்டோம். 48MP சாம்சங் சென்சார் எப்போதும் போல் மட்டமாக தான் இருக்கும். ஆமாங்க, உண்மை தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு 8MP வைட் ஆங்கிள், அதுக்கப்புறம் ஒரு மேக்ரோ கேமரா, தேவையில்லாத ஒரு 20MP மேக்ரோ, அது விட்டுருங்க. ஸோ இதான் இதோட கேமரா செட்டப்பு. செல்ஃபி ஒரு 16MP செல்ஃபி, அவ்வளோதான். இதை நம்ம ரெட்மியில் பார்த்தோம் அப்படின்னா Note 10 Pro Maxில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108MP சென்சார் ஆப்ஷன் இருக்குது. ஒரு 3000 எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ என்னதுக்கு போய்க்கலாம். இல்லாட்டி இங்கே ஒரு 64MP சாம்சங்கோட GW3 சென்சார், 3rd ஜென்ரேஷன் 64MP சென்சார் தராங்க. இதுவும் சாம்சங் தான் சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் பரவாயில்ல. ஸோ இந்த சென்சார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2MP டெப்த்து, 5MP மேக்ரோ, இந்த ரெண்டு தேவையில்லாத சென்சார், அப்புறமா ஒரு 16MP செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி வைஸில் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் ப்ரைமரி கேமரா வைஸில் இங்கே கிளியராக ரெட்மி ஜெயிச்சிரும். நோ இது கம்பேரிசன். அதிக மெகா பிக்சல்லாம் நல்ல ஃபோட்டோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் 64MP சென்சார் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இன்னும் பெட்டராக இருக்கும், அதான் இங்கே மேட்டர். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். வைட் ஆங்கிள் ரெண்டுத்துலேயுமே 8MP தான். ஸோ ரொம்ப சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மீதி 2 சென்சாரை நீங்கள் விட்டுருங்க, அது தேவையில்லை. ஸோ கேமராஸில் இங்கே ரெட்மி ஜெயிக்குது, டிஸ்பிளேயில் இங்கே ரெட்மி ஜெயிச்சிருச்சு. ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இன்ட்ரோ எதுவும் இல்லாமல் டக்குன்னு கண்டென்ட்குள்ளே போய் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன்ஸ் கூட சீக்கிரம் வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி அண்ட் சார்ஜிங் தான் இருக்குது. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் செக்மெண்ட் பார்த்தோம்னா ரியல்மியில் வந்து Narzo 30 Proவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த பேட்டரிக்கு 30W சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியல்மி கிட்ட 65W சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்குது. Narzo 20 Proலேயே 65W கொடுத்துருந்தாங்க. இங்கே அட்லீஸ்ட் 50W கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலாமே, தரல. சரி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெட்மியில் பார்த்தோம்னா Redmi Note 10 Pro அப்புறம் எந்த ஃபோனில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 5020 mAh பேட்டரி, பெரிய பேட்டரி, 33W சார்ஜிங், அதிக சார்ஜிங். ஸோ இங்கே கிளியராக பேட்டரி செக்மெண்ட்டில் ரெட்மி ஜெயிச்சிருச்சு. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் 2 ஃபோன்லேயுமே இருக்குது. ஸோ அது எதுவும் இல்லை. டூவல் ஸ்பீக்கர் Narzoவில் இல்லை, பட் ரெட்மியில் இருக்குது. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பேசிக்காக. இப்போ இந்த ஃபோன் எந்த ரெண்டில் எது கிளியர் வின்னர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன தான் அது ப்ராசஸரில் இதுக்கிட்ட ரெட்மிகிட்ட 5G இல்லை அப்படின்னாலும் மற்ற எல்லா செக்மெண்ட்லேயுமே ரெட்மி தான் ஜெயிக்குது. ஸோ ஒரு ஃபோன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேசிக்காக ஓவராலாக என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து ரெட்மியில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ரொம்ப குயிக்கான கம்பேரிசனாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோமா, டிஸ்பிளே பார்த்தோம், ப்ராசஸர் பார்த்தோம், கேமராஸ் பார்த்துட்டோம்.
வேறு என்ன பேட்டரி சார்ஜிங்கும் பார்த்துட்டோம், பரவாயில்ல சீக்கிரமாக முடிச்சிட்டோம். நான் நினச்ச மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.